அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய வகுப்பிலே ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் என்ன என்ற விஷயங்களில் சிலவற்றை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே மீதியுள்ள விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே தொடராக அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமிடத்திலே 3 நாட்களுக்கு அதிகமாக பேசாமல் இருக்கக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறான் அல்லது 2 பேருக்கு மத்தியில் மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் என்று சொன்னால் 3 நாட்கள் என்ன செய்யக்கூடாது, பேசாமல் இருக்கலாம். அதுக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சொல்லுகிறார்கள். லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ثلاث யல்தகியான் ஃபயசுத்து ஹாதா வயசுத்து ஹாதா வஹைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் தன் சகோதர முஸ்லீமிடத்திலே 3 நாட்களுக்கு மேல் அவர்களிடத்திலே வெறுப்பை காட்டுவது கூடாது. இருவரும் சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவரை ஒருவர் புறக்கணித்து செல்ல வேண்டாம், முகத்தை திருப்பி செல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் யார் முதலாவதாக சலாம் கூறுகிறார்களோ அவர்களே அதிலே சிறந்தவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா வலா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக 3 ஐயாமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமின் மீது குரோதம் கொள்ள வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம், ஒருவரை ஒருவர் வெறுத்து நடக்க வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்கள் எல்லா முஸ்லீம்களும் இஹ்வான்கள், சகோதரர்கள் தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமிடத்தில் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க வேண்டாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக ஒரு முஸ்லீம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம், பிற முஸ்லீம்களை பற்றி புறம் பேசுவது, அவர்களை இழிவாக கருதுவது, அவர்களின் மீது குறை கூறுவது, அவர்களை கேலி செய்வது, பட்டப்பெயர்கள் மோசமான பட்டப்பெயர்களை சூட்டி அவர்களை அழைப்பது, இவை எல்லாம் ஹராம் என்று சொல்லி அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் பிற முஸ்லீமை பற்றி என்ன செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لن يتب فأولئك هم الظالمون என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சில விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறான். முதலாவதாக சொல்லக்கூடிய நேரத்தில் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து ஒரு சமுதாயத்தை, இன்னொரு சமூகம், ஒரு ஊர் இன்னொரு ஊரை என்ன செய்ய வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஒரு விஷயத்தில் உங்களை விட அவர்கள் என்ன செய்வார்கள், சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே போன்று ஒரு பெண் மற்றொரு பெண்ணை என்ன செய்ய வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் இந்த பெண்ணை விட அந்த பெண் என்ன செய்வாள், சிறந்தவர்களாக இருப்பார் என்று சொல்லி நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமுறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போன்று தொடர்ந்து சொல்லக்கூடிய நேரத்திலே, நீங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யாதீங்க, குறை கூறி கொண்டு தெரியாதீர்கள். அதே போன்று தீய பட்டப்பெயர்களை ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, வைத்து அழைக்காதீர்கள்.
எவர் ஒருவர் ஈமான் கொண்டதற்கு பிறகு, இறை நம்பிக்கையாளராக மாறியதற்கு பிறகு பட்டப்பெயர்களை சூட்டி அழைப்பார்களேயானால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் மிக கெட்டதாகும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதிலிருந்து மீள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யார் அதிலிருந்து மீளவில்லையோ, அதிலேயே தொடர்ந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அநியாயக்காரர்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். எனவே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் பிற மக்களிடத்திலே குறை காண்பது, அவர்களை பட்டப்பெயர் சூட்டி அழைப்பது என்பதெல்லாம் தவறான காரியங்களாகும். இது மார்க்கத்திற்கு புறம்பானதாகும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அத்ததுரூன மல் கீபா, அதாவது புறம் பேசுவது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் பதில் சொல்லுகிறார்கள், காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவருடைய தூதருமே அறிந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான விடையை சொல்லுகிறார்கள். திக்ருக்க அஹாக்க பிமா யக்ரஹு, அதாவது நீங்கள் உங்களுடைய சகோதரனுடைய ஏதேனும் ஒரு செயல்பாட்டை சொல்லும்போது அவருக்கு அது வெறுப்பை கொடுக்கும் என்று சொன்னால் அதுதான் புறம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ உடனே அங்கே இருந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, கீழ அஃபரஐத இன் கான ஃபி அஹி மா அகூல், நாங்கள் சொல்லக்கூடிய அந்த செயல் அவரிடத்தில் இருந்தாலுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அவர் செய்கிறதைத்தானே நாங்கள் சொல்கிறோம், அப்படி சொன்னாலும் அது புறமாகுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தபதஹு, அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடியது அவரிடத்துல இருக்கும் என்று சொன்னால் அதுதான் எனது புறம் என்று சொல்லுகிறார்கள். வ இல்லம் யகும் ஃபீஹி ஃபகத் பஹத்த, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர் மீது அவதூறு கூறுகிறீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக விளக்குகிறார்கள். ஒரு முஸ்லீமிடத்திலே இருக்கக்கூடிய அவர் செய்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, பிற மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அவருக்கு மனக்கசப்பு ஏற்படும் என்று சொன்னால், அதை அவர் விரும்பவில்லை என்று சொன்னால் அதுதான் நீங்கள் புறம் பேசுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய செயல் அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் மீது என்ன செய்றீங்க, நீங்க அவதூறு பேசுகிறீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும், அதாவது ஒரு முஸ்லிமினுடைய இரத்தமும் அவர்களுடைய செல்வமும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னah, ஒருவர் சொர்க்கத்திலேயே நுழைய மாட்டார். யார் என்று சொன்னால் கத்தாத், யார் கோல் சொல்லி கோல் மூட்டிக்கிட்டே இருப்பான்ல சில பேர், கோல் மூட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திலேயே நுழைய முடியாது. ரெண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்துவது, சமாதானமாக இருக்கக்கூடிய மக்களை என்ன செய்கிறது, குழப்பி விடுவது, கோல் மூட்டி விட்டுவிட்டு அவர்களுக்கு மத்தியிலே சண்டையை யார் ஏற்படுத்தி விடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீம் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில் அவரை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அதே போன்று அவர் மரணித்ததற்கு பிறகும் நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த முஸ்லீமை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லீமை திட்டுவது ஹராமாகும், பாவமான காரியமாகும். ஒரு முஸ்லீமை கொல்லுவது நிராகரிப்பிலே உங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்புல் அம்வாத்,
இறந்தவர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், திட்டாதீர்கள். அவர்கள் செய்த அந்த காரியங்கள் அவர்களோடு முந்தி சென்று விட்டது. அவங்க ஏதாவது இந்த உலகத்தில் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்காக வேண்டி அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்களை என்ன செய்யக்கூடாது, நிந்திக்கக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது, கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஒரு முஸ்லிமின் மீது பொறாமை கொள்வது, இன்ன பிற காரியங்களை எல்லாம் செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தடை செய்திருக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது பொறாமை கொள்வது, அதே போன்று குரோதம் கொள்வது, இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் செயல்பட வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நமக்கு எடுத்து கூறுகிறான், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றுவது, அவர்களுக்கு துரோகம் இழைப்பது என்பது இன்னொரு முஸ்லீம் செய்யக்கூடாத விஷயம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நமக்கு என்ன செய்கிறாங்க, உணர்த்துகிறார்கள். வல்லதீன யுஅதூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் அதே போன்று நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை கூறி ஒருவர் துன்புறுத்துவாரையானால், ஒரு அவதூறை பரப்புவாரையானால் அவர் தெளிவான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார், பாவத்தை சுமந்து விட்டார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணானாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களை என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அவதூறாக அவர்களை பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்தி காட்டுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 4 பண்புகள் எவனிடத்திலே இருக்கின்றதோ அவன் நயவஞ்சகனாக இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக நம்பினால் அவனை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரை நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதிலே துரோகம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று பேசினால் பொய் பேசக்கூடியவனாக இருப்பான், ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்யக்கூடியவனாக இருப்பான், விவாதம் புரிந்தால் நேர்மை தவறியவனாக இருப்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நயவஞ்சகனுடைய 4 அடையாளங்களை என்ன செய்கிறாங்க, இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ ஒரு நயவஞ்சகத்தன்மை நம்மிடத்தில் வருகிறது என்று சொன்னால் அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிற முஸ்லிம்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, மோசடியை செய்யாதீர்கள், மோசடியாக அவனிடத்தில் நடந்து கொள்ளாதீர்கள். அதே போன்று அவனுக்கு உதவி ஏற்படக்கூடிய நேரத்தில் உதவாமல் இருக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு உதவுவது மிகச்சிறந்த செயல், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமிடத்தில் மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு அன்பான வார்த்தைகளை கனிவான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இத்தகில்லா ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்க, அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸன தம்ஹுஹா, தீமை செய்தால் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதற்கு பகரமாக நன்மையை செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வஹாலிகுன் நாஸ பிஹுலுகின் ஹஸனா, அதே போன்று மக்களிடத்திலே நல்ல முறையிலே நீங்கள் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ இந்த தன்மைகள் என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களை விட மூத்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யுவக்கிர்
கபீரனா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அவர்களை மதிக்காதவர்களும், சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே சிறுவர்களிடத்திலே இரக்கம் காட்டாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற முஸ்லிம்களிடத்திலே எவ்வாறு இன்னொரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.